ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் விஜயவேந்தன். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இந்திய மக்களுக்கும் சரி, உலக மக்களுக்கும் சரி, ஜூன் 4 எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கடந்த 1.5 மாதமாக நடந்திருந்த 7 கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்தியாவுடைய பொது தேர்தல் 2024. அதனுடைய முக்கியமான நாள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதனுடைய ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாம் டிவி முன்னாடி தான் உட்காந்துருப்போம். ஸோ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வந்து 291 தொகுதியிலையும், இந்தியா கூட்டணி 233 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அலையன்ஸ் 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. சாதனை தான். 3வது முறையும் பிரதமர் நரேந்திர மோடி வரப்போகிறாரு. பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல. 240 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. தனி மெஜாரிட்டி வேணா 272 தொகுதியில் வெற்றி பெறணும். ஸோ மிச்சம் 30 தொகுதி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஆட்சி அமைக்கிறதுக்கு. அதுக்கு உறுதுணையாக நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் வெற்றி பெற்று இப்போ முதலமைச்சராக போகிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் 14 தொகுதி, ப்ளஸ் பீகாரில் ஜனதாதள் தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் 16 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டம் 30 தொகுதி. ஸோ 240 ப்ளஸ் 30 270, ப்ளஸ் சில கட்சிகள்லாம் இருக்குது. 291 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு பிரகாசமாக வழி இருக்குது. இருந்தாலும் இந்தியா கூட்டணி எப்படியாவது பிரதமரை 3வது முறையாக ஆட்சி அமைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவங்க பயன்படுத்த தயங்க மாட்டாங்க. ஏன் இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக கூட நிதிஷ்குமாரையோ இல்லை சந்திரபாபு நாயுடையோ அவங்க இருக்க சொல்லலாம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அவங்க 3வது முறையே நரேந்திர மோடி வரக்கூடாது, மிச்சம் யார் வேணாலும் வரலாம். அதனால் அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கு தான் தெரியும். இருந்தாலும் இதுக்கெல்லாம் வழிவிட மாட்டாங்க நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். இந்தியாவை வந்து உலக அளவில் ஒரு பெருமைமிக்க ஒரு நாடாக கொண்டு சென்றதில் மிக முக்கியமான பொறுப்பு வந்து நம்ம பாரத பிரதமருக்கு இருக்குது. ஊழல் கரைப்படையாதவர், சிறந்த மனிதர், ஆளுமை மிக்கவர். எப்படி வந்து தனி மெஜாரிட்டி இல்லாமல் போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில கட்சியினுடைய ஆதிக்கம் வந்து இந்த தேர்தலில் இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டிஎம்கே, ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு, பீகாரில் நிதிஷ்குமார், உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ், மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி, இப்படி சொல்லப்படுகிற மாநில கட்சிகளுடைய அதிகாரங்கள். வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி. இவங்க மாநில கட்சிகளுடைய அதிகாரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 10 வருஷம் வந்து பிஜேபி ஆட்சி செஞ்சுட்டாங்க. அதனால் வந்து ஒரு பொதுவாகவே ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். அந்த சலிப்புத்தன்மை இருந்தாலும் அவங்க 3வது முறை வந்து 291 தொகுதிகளை, கிட்டத்தட்ட 300 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை. 3வது முறையை 10 வருடம் ஆட்சி செய்து மீண்டும் ஒரு 5 வருடம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு ஒரு மக்கள் சலிப்பாக இருந்தாலும் கூட வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அது வந்து மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது தனி மெஜாரிட்டி கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஏதோ சில அலையன்ஸ் அப்படின்றத ஒரு குறைபாட்டால் அவங்களால அதை வந்து அவங்க கணிசமான ஓட்டு வித்தியாசத்தில் தான் சில தொகுதியெல்லாம் தோற்றுருக்காங்க. இருந்தாலும் 3வது முறையும் பிரதமராக வரக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி அது இருக்குன்னா அது நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மட்டும்தான். ஏற்கனவே இந்தியாவில் 3 முறை தொடர்ந்து ஜெயித்தவர் யார் கேட்டால் நேரு. ஏன்னா அவங்க வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அது மூலயமா மக்கள் மனதில் இடம் பிடிக்கப்பட்டு அது மூலயமா அவங்க வெற்றி பெற்றவங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சுதந்திர தினம் தான் சுதந்திரம் வாங்கின மாதிரி தான் இது ஒரு பிரதமர் மோடி அவர்கள். 3வது முறையும் அவர் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார். அவருடைய அரசியல் வரலாற்றில் அவர் தோல்வியே காணாதவர். குஜராத்தில் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சர் விட்டு அதுக்கப்புறம் 2014 பிரதமராக வராரு. 2024 இப்போ பிரதமராக 3 வருஷமாக 3 முறையாக இப்போ வரப்போ 2 வருஷம் 2 முறை வந்து அவங்க இருந்துட்டார். 3வது முறையும் அவர் தான் இருக்க போகிறாரு. இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்தியாவுடைய செல்வாக்கு உலக அளவில் வரப்போகுது. எப்படியாவது பிரதமர் மோடியை இந்தியாவினுடைய பிரதமராக வராமல் இருக்க உலக நாடுகளே சதி செஞ்சுது. ஏன்னா இவர் வந்தார்னா நிலையான ஆட்சி இருந்ததுன்னா இந்தியா வந்து அதனுடைய முன்னேற்ற பாதையில் எந்தவித சலனமும் இல்லாத போயிடும், வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள், உலக சக்திகள் அவங்களாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க மோடி திரும்பி வரக்கூடாது. ஏன் அமெரிக்காவே ட்ரை பண்ணுறது வரக்கூடாது. ஏன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக ஆகிடும்
அதனால் இவர் எப்படியேதோ இவர் வந்து தட்டி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு உலக நாடுகளே வந்து ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இவருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அமெரிக்கா வந்து இவர்கிட்டே கெஞ்சுறாங்க, எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்க அப்படின்ட்டு. அதனால் பார்க்கும் பொழுது நரேந்திர மோடியை வந்து அமெரிக்காவில் அடக்க முடியல. செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இவருடைய செல்வாக்கை சரியணும்னு சொல்லிட்டு அவங்களே நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3வது முறையாக பிரதமர் வர்றது சாதாரண விஷயமா இல்லை. மிக ஆளுமை மிக்கவர் அவர். ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா 3வது முறையாக அவர் தான் பிரதமர் வரப்போகிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இடம் இருக்காது. அப்படி இடம் ஏற்கனவே 38 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதனால் எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை அவங்களால இருக்க முடியல. எதிர்க்கட்சியாக இருக்கிறதால அவங்களால எந்த ஒரு பலனும் அவங்களால அனுபவிக்க முடியல. இந்த முறையும் அவங்களால அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்தியில் அரசாங்கம் எந்த கட்சி எந்த கூட்டணி அமைக்குதோ அதில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஏதாவது புண்ணியமாக இருக்கும். எதிர்க்கட்சியில் இருந்தால் எந்த வித புண்ணியமும் எப்பயுமே இருக்காது. அரசியல் ரீதியாக அவங்க வளரவிட மாட்டாங்க. அப்படின்ட்டு நினைக்கிறதுல தமிழ்நாட்டில் 40 தொகுதியிலையும் டிஎம்கே வெற்றி பெற்றாலும் தமிழக மக்களுக்கு அவங்க எதாவது வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. இது போக போக தான் தெரியும். இருந்தாலும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதுதான். பிஜேபி வந்து தனி மெஜாரிட்டி வாங்காமல் இருக்கிறதால இந்திய பங்குச்சந்தையே மிக பயங்கரமாக அடி வாங்கிருச்சு. எல்லா ஸ்டாக்கும் அவுட்டு. கிட்டத்தட்ட 2000-3000 சென்செக்ஸ் புள்ளிகள். இதில் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் விழுது. ரொம்ப கஷ்டம்தான். இந்திய பங்குச்சந்தை வந்து ரொம்ப விழுந்திருக்குது. மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைஞ்சதுன்னா மெல்ல மெல்ல பங்குச்சந்தை ஏறும். காங்கிரஸ் திரும்பி ஆட்சி அமைக்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆட்சி அமைச்சதுன்னா இந்திய பங்குச்சந்தை டமால் டுமில் ஆகிடும். ஒன்றுமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஓகே, எனிவே, நன்றி மக்களே, தேங்க்யூ.